கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான புலியரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாகன சோதனை சாவடியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஐயனார் வழங்கிட கேட்கலாம். ஐயனார் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலி காரணமாக தமிழக கேரளா எல்லையான புலியரை வாகன சோதனை சாவடியில் தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் ஆய்வு செய்தார். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலி காரணமாக தமிழக எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்லை பகுதியான புலியரை பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தற்போது சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த பறவை காய்ச்சல் சோதனை சாவடியை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மேலும் எல்லையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து இதுபோன்று தடுப்பு நடவடிக்கையில் எல்லையில் தொடர்ந்து நடைபெறும் எனவும் பறவை காய்ச்சல் தொற்று தமிழக எல்லைக்குள் பரவாத வண்ணம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஐயனார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.